ஹாய் ஹலோ வெல்கம் டு N4N. N4Nக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். போன வீடியோ அப்படி இப்படி தானே சொல்லி ஆரம்பிப்போம். ஸோ இந்த வாட்டி சொல்கிறேன், ஃபார்ம்ஸ் வச்சு போன வீடியோ பார்த்தோம் கரெக்டாக. இந்த ஃபார்ம்ஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ இன்னும் 2 சின்ன விஷயம் இருக்குது ஃபார்ம்ஸில். அது என்னென்னா ரொம்ப ஈஸி. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னா HTML வந்து 2 இருக்குது. ஒன்று டேக்ஸ், மறந்துடுச்சுன்னா ஈஸி தாங்க ரிமெம்பர் பண்ணுறது. டேக்ஸ், அப்புறம் அந்த டேக்குக்கான அட்ரிபியூட்ஸ். ஓகேவா? ஸோ டேக்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ். HTMLன்றது டேகு, ஹெட்டுங்கிறது ஒரு டேகு. இதுவே மெத்தட் இது ஒரு அட்ரிபியூட். ஸோ ஃபார்ம்ஸுக்கு இன்னும் ஒரு அட்ரிபியூட், முக்கியமான அட்ரிபியூட் ஒன்று இருக்குது. அது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற அட்ரிபியூட் தான். ஸோ இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்லேருந்து வருவோம். ஃபஸ்ட்லேருந்துலாம் பயந்துடாதீங்க. ஃபஸ்ட்லேருந்து வைக்கிட்டேன். ஸோ பார்ப்போமா. கெட்டு போஸ்ட்டுங்கிறது ஒரு மெத்தடு. ஸோ உங்கள் ஃபார்ம் எப்படி போஸ்ட் ஆகணுன்ற மெத்தடை நீங்கள் ஃபார்ம் உள்ளே கொடுப்பீங்க. இன்னும் கிளியராக சொல்லணுன்னா, இப்போ ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்து ஃபேஸ்புக்கில் என்ட்ரு பண்ணுறீங்க. என்ட்ரு பண்ண உடனே இந்த இடத்துல HTML/ யூசர் நேம் இப்படி தான் போகும். ஆக்சுவலாக ஒரு கொஷின் மார்க், யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு பிரவீன். சும்மா தான். ஸோ ஜென்ரலாக போடுவோம். பாஸ்வேர்டு இஸ் ஈக்குவல் டு சம்திங் PASWRD. இப்படி தாங்க போகும் யூஸ்வலாக. சும்மா கெட் மெத்தட்னா யூசர் நேம் ஈக்குவல் டு பிரவீன், பாஸ்வேர்டு ஈக்குவல் டு என்ன பாஸ்வேர்டோ இது யூசர் நேம். இப்படி தான் சர்வருக்கு கான்டாக்ட் ஆகும். இங்கே சப்மிட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே இங்கே URL வழியாக கெட்டு மெத்தடு போட்டிருந்தீங்கன்னா இப்படி தான் போகும். ஓகேவா? இதுவே நீங்கள் போஸ்ட் மெத்தடு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல வரவே வராது. இதுக்கு இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கிறான், நீங்கள் லாகின் பண்ணுறீங்க ஃபேஸ்புக்கு. ஸோ யூசர் நேம் டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு டைப் பண்ணி சப்மிட் கொடுக்கும்போது உங்கள் பாஸ்வேர்டு இங்கேயே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்டும் பார்த்துருவான். ஸோ இது கொஞ்சம் டேஞ்சர். அதுக்கு தான் சர்ச்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த கெட்டு மெத்தடு நிறையா. ஸோ கூகுள் போயிட்டு விக்கிபீடியான்னு போடலாமா? விக்கிபீடியான்னு போட்டு சர்ச் பண்ணால் இங்கே நிறைய இன்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் சர்ச் பண்ண டேர்ம் மட்டும் வந்திருக்கு பாருங்கள், விக்கிபீடியா. இந்த இன்கிரிப்ஷன்ஸ்லாம் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் உங்கள் கீவேர்டு இங்கே தான் வரும். ஸோ இது ஒரு கெட் மெத்தட். ஓகேவா? கெட் மெத்தட். ஓகே. இதுவே போஸ்ட் மெத்தட்னா நீங்கள் ஃபேஸ்புக் லாகின் தான். அது எக்ஸாம்பிள் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீங்கள் போய் ஃபேஸ்புக் லாகின் பண்ணி பாருங்கள், இங்கே URL எதுவுமே வராது. ஸோ இப்போ அது எப்படி இங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இங்கே கொடுத்த உடனே URL வரா மாதிரி பண்ணலாமா? ஸோ இதை நம்ம கெட்டுன்னு மாற்றிட்டு இன்புட்டில் முக்கியமான ஒரு அட்ரிபியூட் ஆட் பண்ணோம், நேம்ன்ட்டு. நேம் ஈக்குவல் டு இங்கே சொன்னல /? யூசர் நேம் ஈக்குவல் டு உங்கள் பேர் போகும்ன்ட்டு. ஸோ இந்த யூசர் நேம் எங்கேருந்து எடுக்கும்னா இந்த நேம்லேருந்து தான் எடுக்கும். ஓகேவா? ஸோ இது யூசர் நேம். அதே தான் இதுவும் நேம் ஈக்குவல் டு, இப்போ இது கெட்டு நான் சும்மா போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. பாஸ்வேர்டு ஆனால் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இதை சேவ் பண்ணிவிட்டேன். ஓகே, இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். பிரவீன் பாஸ்வேர்டு நியூ பாஸ். ஓகே, சப்மிட் கொடுத்த உடனே URL பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள். நான் என்ன சொன்னனோ அதே வருதா? ஸோ யூசர் நேம் ஈக்குவல் டு பிரவீன், பாஸ்வேர்டு ஈக்குவல் டு நியூ பாஸ். இப்படி போச்சுன்னா முடிஞ்சுது. யார் வேணால் உங்கள் பாஸ்வேர்டு ஆக்சஸ் பண்ணிட்டு ஈஸியாக போய்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது டோக்கனாக பிரியும். இது நிறைய சொல்லுவாங்க. இந்த URL சர்வருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் லாகின் பண்ணால் சர்வருக்கு போகிறதுக்கு முன்னாடியே யார் வேணால் அது ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம்.
கேப்சர் பண்ணி இந்த பாஸ்வேர்டு என்கிரிப்ஷன் கூட இங்கே இல்லை இப்போது. இந்த மாதிரி ஜென்ரலாக நீங்கள் கொடுத்து வச்சிங்கன்னா அசால்ட்டாக உங்கள் அப்ளிகேஷன் யூசர்ஸோட பாஸ்வேர்ட் ப்ரொஃபைல் எல்லாமே வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து உங்களுக்கு பேக் எண்ட் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன இது. இன்னொன்று நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, யூசர் நேம் இங்கே தான் இருக்குது, ஃபேஸ்புக்கிலலாம் இந்த இடத்துல எழுதியிருப்பாங்களே உள்ளுக்குள்ளே அப்படின்ட்டு. அது இதோட ஈஸிங்க. அட்ரிபியூட் தான். அட்ரிபியூட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தெரியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அட்வான்டேஜ். ஸோ பிளேஸ் ஹோல்டரில் கொடுங்க, கொடுத்துட்டு ஈக்குவல் டு இது என்னது யூசர் நேம், அதே தான் இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு, அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஃபைல் சேவ், கூகுள் யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ இந்த யூசர் நேம் லேபிள் இனிமேல் தேவையில்ல, லேபிளை கூட நீங்கள் தூக்கிடலாம், இருந்தால் அழகாக இருக்கும், இருந்தாலும் தூக்கிட்டா கூட யூசருக்கு அழகாக தெரியும். ஓகே, சேவ் கொடுத்துட்டேன், கண்ட்ரோல் எஸ், ரெஃப்ரெஷ். ஸோ யூசர் நேம் இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளிக் பண்ண உடனே கிளிக் பண்ணிவிட்டு எதாவது டைப் பண்ண உடனே அது போயிடும். ஸோ இது ஒரு சின்ன அட்ரிபியூட். ஸோ இப்போ வந்து கெட் பார்த்தீங்களா, இப்போ நான் இங்கே கொடுத்த உடனே பிரவீன் கொடுத்து இங்கே எதாவது டைப் பண்ணிட்டு கொடுத்த உடனே இங்கே போதா. ஸோ அதுவே நீங்கள் போஸ்ட் பாருங்கள், POST போஸ்ட் மெத்தட் கொடுத்துட்டு ஃபைல் சேவ் கொடுத்துட்டு இது தேவையில்ல, இது தூக்கிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் பிரவீன் நியூ பாஸ், இங்கே ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு பேஜ் ஆல்ரெடி, அதாவது சப்மிட் ஆயிடுச்சு ஃபார்ம், ஆனால் இங்கே எதுவுமே வரல, பார்த்தீங்களா? ஓகே, சிம்பிள். ஸோ போஸ்ட் வந்து சேஃப்டி ரீசன்ஸ், இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது, இன்னும் இன்டீரியர் போனால் தெரியும். இப்போதைக்கு இதுதான் மெயின் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். போஸ்ட்டு பயங்கர சேஃப்டி, கெட்டு சேஃப்டி கிடையாது. போஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகும், கெட்டு செம ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி வேறு டிஃப்ரென்ஸ் இருக்குது, இருந்தாலும் இப்போதைக்கு தேவையில்லை, இன்னும் அட்வான்ஸாக போகும்போது பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஃபார்ம்ஸில் இன்னொரு பார்ட்டு, இதுவே டைம் ஆகிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் விடை பெறுவது உங்கள் பிரவீன். தேங்க்யூ, பாய். 2019 தான் ஃபஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள், பிடிக்காதவங்களுக்கு ஷேர் பண்ணால் வேஸ்ட்டு தானே. சின்ன தத்துவம். ஓகே, பாய்.